ரேணுகா, சார். நீங்கள் மயோபதி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இல்லையா? எஸ் சார். அப்போ வந்து நீங்கள் மெயின் டாக்டர் சேர்மன் அவங்கள பேர் தெரியல, ஆனால் நன்றி சொன்னேன் எஸ் சார். இல்லையா? எஸ் சார். உன்னுடைய நன்றி கேட்டுட்டு அந்த டாக்டர், அந்த சேர்மன் இங்கே வந்திருக்காங்க. அவர் பேர் ராமசாமி அவர்கள். அவங்கள இன்வைட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே சார். ஹாஸ்பிட்டல்லேருந்து சேர்மன் ராமசாமி அவர்கள் இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணுறார். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ பெரிய மேடை, விஜய் டிவி அப்படின்னாலே அது ஒரு அடையாளம். சூப்பர் சிங்கரை வந்து படிச்சுட்டு அந்த டேலண்ட்டை வந்து ஒரு பொது இடத்துக்கு போகும்போது, ஒரு குடியில் இருக்கிறவங்க மாளிகைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அது நிறையா விஜய் டிவிக்குன்னு ஒரு வரலாறே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி ரேணுகாவுக்கும் அப்படி ஒரு வரலாறு வரணும். எனக்கு அடையாளம் கொடுத்தது நெப்போலியன் சார்னு சொல்லலாம். ஸோ அவர் என்னை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ராமசாமி பண்ணுறாருன்னு சொல்லி என்னை அடையாளம் பண்ணதுனால தான் இந்த ஃபோக்கஸ், இந்த ரீச் எனக்கு அதிகமாக கிடச்சிது. ரேணுகா வந்து அன்றைக்கி பேசினாங்க. இந்த சிச்சுவேஷனில் அந்த வீடு பார்த்தேன் நான். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பொண்ணு இன்றைக்கி இவ்வளோ தூரம் போகிறாங்க, நம்ம ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஸோ நான் ஃபீல் பண்ணேன். மனசாற்றி ஒரு சின்ன விஷயம் கேட்டேன். ஸோ பண்ணலான்னு சொன்னாங்க. ஒரு 3 lakhs நான் வந்து அந்த பொண்ணோட வீடை சரி பண்ணுறதுக்காக. ஸோ ரேணுகாவோட அம்மா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் வாங்க. ராமசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே ரேணுகா அவங்களுடைய ஏவி போடும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு. ரொம்ப மழை எல்லாம் பெஞ்சுன்னா உள்ளெல்லாம் வரும். ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டணும் எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லேயே கட்டணும். சரி, கட்டிடுவோம். உடனடியாக ஃபோனில் கூப்பிட்டு என்னை தொடர்பு கொண்டு, ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டு, அவருடைய பெருந்தன்மை அது எனக்கே ஆச்சரியம். இப்போ தான் மேடையில் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு வீட்டு மேட்ரு. கிரேட் சார், கிரேட். காட் பிளஸ் யூ. இங்கே எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறுது அப்படின்னும் போது எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அம்மா என்ன சொல்லணும்? சார் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க சார். இந்த விஜய் டிவிக்கு முதல்ல எனக்கு நன்றிங்க சார். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். புது வெளிச்சத்தை கொடுத்துருக்குது, எங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்துருக்குது இந்த விஜய் டிவி. எல்லாருமே எங்கள் சார் தான் எனக்கு ரொம்ப நன்றிங்க சார். எங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஜய் டிவிக்கு முன்ன நன்றிங்க சார். எனக்கு நன்றி தவிர வேறு எதுவும் என் கையில் இல்லைங்க. அவள் நல்லா பாடணும், அவள் வேர்ல்டு ஃபுல்லாக அவளை ரசிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு கேப்டன் அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து ரேணுகாக்காக இது பண்ணது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் நல்லா இருக்கணும். விஜயகாந்த் சார் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இன்னைக்கு இதையும் பண்ணியிருப்பாரு. ஸோ தேங்க்யூ ராமசாமி சார், this really means a lot. Thank you so much. நிறைய love from the entire Super Singer family. Thank you. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். விதை நெல்லாயாகுமே